இளநீ குடிக்க போறீங்களா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நிச்சயமா நிறைய விஷயம் வந்து தெரிய போகுது. நீங்க செவ்வழனி பார்த்திருப்பீங்க, நார்மலா இருக்கக்கூடிய பச்சை இளநீ பார்த்திருப்பீங்க. இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் இருக்கு, இதை குடிச்சா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்க குடிங்க. யார் யாரெல்லாம் இளநீ குடிச்சா நல்லது, யார் யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ரிவீல் பண்ண போறோம். அதனால வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க இளநீ குடிச்சே தீருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்க இளநீ குடிச்சே தீருவீங்க. அதனால இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. பொதுவா வந்து நீங்க கலரை வச்சு டிஃபர் பண்ணீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு செவ்வழனி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பச்சை இளநீ. இந்த இளநீர் குடிக்கும் பொழுது வந்து சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கலாம். சில பேர் வந்து இளநீ குடிச்சா வெயிட் கெயின் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் வரலாம். இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விடை பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தாங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் 100% அப்படிங்கிறது சேஃப்டி கிடையாது. அந்த வகையில இளநீர் ஒரு சில பேர் வந்து ஒரு சில நேரங்கள்ல தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி அதை மீறணும் அப்படின்னா வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கோகோனட் ட்ரிங்க் அப்படிங்கிறது டெய்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து எடுக்க முடியாது. முக்கியமா இதுல இருக்கக்கூடியது, இது வந்து ஒரு நேச்சுரல் எலக்ட்ரோலைட்டா வந்து செயல்படுது. இது வந்து உடம்ப வந்து நீர்ச்சத்தோட வச்சுக்கிற உதவுது. முக்கியமா இது வந்து ஒரு ஹாட் வெதர்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் இது. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாருங்க. பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இது ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, நம்மளுடைய மசில்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கலோரியில ரொம்ப ரொம்ப கம்மியானது. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து சாஃப்ட் ட்ரிங்க் அதே மாதிரி பேக்கெட் ஜூஸை தவிர்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து லோ கலர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படின்னா வந்து இந்த கோகோனட் வாட்டர் அப்படிங்கிறது. இந்த கோகோனட் வந்து ரெண்டு விதத்துல இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த செவ்வழனி இது அதிகமா எங்க விளையுது அப்படின்னா வந்து கேரளா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில பார்க்க போனா வந்து பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இலங்கையில வந்து விளையுது. இது வந்து அங்கிருந்தா வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து பச்சை இளநீ அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு முழுவதுமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து பயிரிடப்படுது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த செவ்வழனிக்கும் அதே மாதிரி பச்சை இளநிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சில டிஃபரன்ஸ் இருக்கு. அதோடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வேரி ஆகும். இதை வந்து யார் யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படிங்கறதையும் வந்து டிஃபர் பண்ணி ஒரு டேப்லெட் காலத்துல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். அதனால வந்து டீட்டெயில்டா இந்த வீடியோ வந்து பாருங்க. முக்கியமா இந்த மாதிரி இளநீ குடிக்கும் பொழுது வந்து இது டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி உடம்ப டீஹைட்ரேட் ஆகாம பாத்தீங்கன்னா பாத்துக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் போறீங்க அல்லது வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து கோகோனட் வாட்டர் வந்து நீங்க வந்து குடிக்கலாம். எப்பெல்லாம் நீங்க வந்து இதை குடிப்பது தவிர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டா பாருங்க. நீங்க ஒரு வேளை வந்து அதிகப்படியான இளநீர் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கிட்னி அல்லது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. கோகோனட் வாட்டர்ல பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கும். எடுத்துக்காட்டாக 100 ml எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 இருந்து 300 மில்லிகிராம்ஸ் பாத்தீங்கன்னா பொட்டாசியமா வந்து இருக்கும். ஒரு கிளாஸ் பொட்டாசியம் வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு வந்து சேஃப். 100% சேஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து சேஃப். ஏன்னா 100 ml 250 mg பாத்தீங்கன்னா பொட்டாசியம் வந்துருது. நீங்க 200ல இருந்து 250 ml பார்க்கும்பொழுது இது அப்படியே பாத்தீங்கன்னா டபுள் ஆயிரும். அதனால வந்து நீங்க 100 ml கிட்ட எடுத்துக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேஃப். உங்க பாடி அப்படிங்கிறது 2ல இருந்து 3 கிளாஸ் தாண்டி குடிக்கும் பொழுது உங்களுடைய கிட்னி வந்து வீக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியத்தை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிரும். இந்த நேரத்துல வந்து கிட்னி அதிகப்படியான வேலை செய்யும். ஓவர்லோடு நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு கரும்பு ஜூஸ் மிஷின்ல நீங்க கரும்பை வந்து 2 கரும்பு கொடுத்தீங்கன்னா ஈஸியா ஜூஸே வந்துடும். அதே நேரத்துல 4 கரும்பு கொடுக்கும்போது அது எப்படி ஸ்டக் ஆகுது பாத்தீங்களா. அதே நிலைமை தான் வந்து உங்க கிட்னிக்கும் வரும். நிறைய வந்து பொட்டாசியம் கொடுக்கும்போது அதை பிரிச்செடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அதுக்கு வந்து கம்மியாகுது. அது ரொம்ப வந்து ட்ரபிள் பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து உடம்புல ரத்தத்துல பொட்டாசியம் அதிகமாச்சு அப்படின்னா வந்து ஹைபர் கிளேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் அப்படிங்கிறது வந்துடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, இதை துடிப்பை வந்து சம்பந்தம் இல்லாம வந்து பண்ணிடும், அதாவது இர்ரெகுலர் பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இதனால வந்து லிமிட்டா தான் குடிக்கணும். டெய்லி எடுக்கிறீங்கன்னா 100 ml குள்ளதான் வந்து நீங்க எடுக்கணும். அதுதான் வந்து சேஃப். மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் குடிப்பது நல்லது. நெக்ஸ்ட் வந்து
உடம்புல வந்து ஃபேட் அதிகமா இருக்கிறவங்க இளநீர் குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து லிமிட்டா தான் குடிக்கணும். ஏன்னா இதுல வந்து சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா இதை கண்ட்ரோல்டா தான் வந்து குடிக்கணும். இது முக்கியமா எலக்ட்ரோலைட்டாக செயல்படுவதனால வந்து எக்ஸசைஸ் பண்றவங்க அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க குடிக்கும் பொழுது அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஜுரம் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சில அதுவும் இல்னஸ் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதுலயும் சில வெரைட்டிஸ் இருக்கு. அதை பொறுத்து தான் நீங்க வந்து குடிக்கணும். இல்லைன்னா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும். இதை வந்து நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் வந்து நீங்க வந்து முடிவு எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பேஷண்ட் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம் பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து லோ பொட்டாசியம் டயட்ல இருக்கக்கூடியவங்க நிச்சயமா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்க வந்து எடுக்கணும். ஏன்னா ஒருவேளை அந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருப்பதாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. பேஷண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய பேஷண்ட் யாரெல்லாம் வந்து யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் அல்லது வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ், ஏஆர்பிஸ், பொட்டாசியம் ஸ்பேரிங், டியூராட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து தவிர்ப்பது நல்லது. இளநீரை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு குரோனிக் டிசீசஸ், ஹார்ட் டிசீசஸ் இதற்கான மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நீங்க வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வேளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து டெய்லி கொடுப்பதற்கான ஒரு பிளான்ல நீங்க இறங்குறீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாம இறங்காதீங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பைல்ஸ் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, குழந்தை பிறப்பதற்கான சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தயவு செய்து இந்த கோகோனட் வாட்டரை கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த தையல் பாத்தீங்கன்னா காயறதுக்கு சில டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி பிளட் பாத்தீங்கன்னா ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ரத்தம் கட்டிப்படும் தன்மை அப்படிங்கிறது வந்து இதை வந்து குறைச்சி விட்டுரும். அதனால வந்து ஒரு புண் வந்து ஆறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஒரு தையல் போட்டாங்கன்னா அது ஆறுவதற்கான டைம் அப்படிங்கிறத அதிகரிச்சிடும். அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும். யாரெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் கம்மியா இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து இதை கொடுத்தா அதுவும் வந்து ஒரு ரிஸ்கா வந்து முடியும். இதெல்லாமே வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிக் சக்கரை நோய் உள்ளவர்களுக்கு, சக்கரை வந்து கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதை வந்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து பிளட் சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதுல வந்து அதை நம்ம சொன்ன மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இந்த கோகோனட் வாட்டர் குடிக்கும் பொழுது வந்து இதை வந்து பிளட் சுகரை கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஏன்னா நேச்சுரலாவே வந்து இதுல 100 ml 5 கிராம் சொல்லக்கூடிய சர்க்கரை அளவு வந்து இருக்கு. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் இது. இது வந்து கண்ட்ரோல்டு டயட்ல டயபெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க மட்டுமே வந்து எடுங்க. மற்றபடி இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்ஜரி அதே மாதிரி ஃபாஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க நீங்க கண்டிப்பா வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க. அது நம்ம சொல்லிட்டோம். ஒருவேளை வந்து நீங்க இதை எடுக்கிறீங்க, அதிகப்படியா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா வந்து அதிகப்படியான கோகோனட் வாட்டர் எடுக்கும்போது அது அலர்ஜி வந்து உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து டயேரியா, அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் இது எல்லாமே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வயிறு வந்து அப்செட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல பார்க்கும் பொழுது வந்து கோகோனட் வாட்டர் இப்போ வந்து நிறைய பேர் பேக் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அது குடிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து குடிப்பது பாத்தீங்கன்னா லிமிட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டா அது வந்து கண்டிப்பா வந்து இருக்காது. இன்னைக்கு பேக் பண்றாங்கன்னா அது 1 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ நீங்க குடிப்பீங்க. அதுல வந்து மேபி அதை கரெக்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாம இருந்தாங்கன்னா அதுல வந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இம்ப்ராப்பர்லி ஸ்டோர் பண்ணும் பொழுது கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல வந்து ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருப்பாங்க, பிளேவர் ஆட் பண்ணிருப்பாங்க, மேபி எக்ஸ்ட்ராவா அந்த சுகர் ஆட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஹெல்த்தியா இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க. நீங்க டெய்லி வந்து கோகோனட் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா அது சேஃப் தான். ஆனா வந்து ஃப்ரெஷ் கோகோனட் வாட்டரா நீங்க குடிங்க, அதுவும் வந்து லிமிட்டா குடிங்க அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பர்ட்டோடைய அட்வைஸ். கலோரிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 250 ml கோகோனட் வாட்டர்ல 45 இருந்து 60 கலோரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை வந்து நீங்க அதிகமா குடிக்கும் பொழுது வந்து வெயிட் கெயின் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கலோரி வந்து அதிகமா இருக்கு. நீங்க அதிகப்படியான நீங்க இந்த கோகோனட் வாட்டர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் தான் அதிகமாகும், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆகாது. இதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த டயத்துல குடிச்சா நல்லது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க எம்டி ஸ்டொமக்ல வந்து நீங்க குடிக்கலாம். இது வந்து பெஸ்ட் பாத்தீங்கன்னா டிடாக்சிங் இந்த ஹைட்ரேஷன், உங்க உடம்பு வந்து ஹைட்ரேட் ஆகும். உங்களுடைய டைஜஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற நடக்கும்.
உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து அமையும். இது வந்து முக்கியமா நீங்க ஃப்ரெஷ்ஷா குடிக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க அதிகமாகவும் குடிச்சிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட, அதாவது பிரேக்ஃபாஸ்டா இல்ல லஞ்சுக்கு முன்னாடி குடிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து குடிக்கலாம். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸா பாத்தீங்கன்னா நீங்க டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா தப்பு. அப்படி எடுத்தாலும் அது வந்து வயிறுல சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அல்லது அப்புறம் எடுக்கலாமா அப்படிங்கறது பாருங்க. நேச்சுரல் ஸ்போர்ட் ட்ரிங்கா கண்டிப்பா இது வந்து இருக்கும். இந்த கோகனட் வாட்டர் பிஃபோர் ஒர்க் அவுட் முன்னாடி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் எனர்ஜியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒர்க் அவுட்ல குறைஞ்சிருக்கும். அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் எல்லாமே இதுல வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்க உடம்புல நீரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். அதுக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்டாகவும் உடம்ப ஹைட்ரேட் பண்ணுவதற்காகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு ஹாட் வெதர்ல இருக்கீங்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா, ரொம்ப சோர்வா இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அதை கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சம்மர் சீசன்ல நிறைய பேர் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் வாட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நீங்க தூங்கும் பொழுது போய் குடிக்கலாமா அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமா வந்து நீங்க தூங்கும் பொழுது குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அடிக்கடி நீங்க எந்திரிச்சு போய் யூரின் போற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா வந்து தூக்கத்துல கண்டிப்பா நீங்க வந்து இந்த வாட்டர், இந்த கோகனட் வாட்டர் அப்படிங்கிறது நைட்ல வந்து குடிக்காதீங்க. அதிகமாகவும் குடிக்காதீங்க, லிமிட்டா வந்து குடிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. மோஸ்ட்லி குடிப்பதை நீங்க வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஒரு ஃபுல் டே இருக்கு, ஃபுல் டேல நைட்டு தான் நான் குடிப்பேன் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அதுல நான் சொன்ன இந்த விஷயத்துல எந்த டைம் பெஸ்டா இருக்கும் அந்த டைத்துல வந்து குடிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்மால் கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கும் பொழுது இதுல மெக்னீசியம் இருப்பதனால வந்து உங்களுக்கு தூக்கத்தை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எடுக்கிறீங்கன்னா ரொம்ப லிமிட்டா எடுங்க. மோஸ்ட்லி யாருமே பாத்தீங்கன்னா தூங்கும் பொழுது இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து இது ஜலதோஷத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து தூங்கும் போது யாருமே வந்து எடுக்கிறது இல்லை. இதெல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோகோனட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்த இடத்துல வந்து விளைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து இந்த கோகோனட் அப்படிங்கிறது மினரல்ஸ்லயே அதிகமா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்த கோஸ்டல் ஏரியாலாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஏரியால வந்து விளையுது அப்படின்னா இதுல வந்து அதிகமான சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கோகோனட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து வழுக்க வரும் பாத்தீங்களா, இந்த உள்ளக்க கோகோனட் உள்ளக்க வந்து வழுக்க வரும் பாத்தீங்களா, அதை வந்து மோர் எலக்ட்ரோலைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இதுல பார்க்கும் பொழுது வந்து இன்லேண்ட் அல்லது வந்து லெஸ் ஃபெர்டைல் சாயில்ஸ்ல விளையும் பொழுது வந்து இந்த கோகோனட் அப்படிங்கிறது மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து அவுட்டர் சைட்ல விளைஞ்சாதான் நல்லா வந்து ஒரு மினரல்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. கிளைமேட்டை பார்க்கும் பொழுது வந்து இந்த ரெயின்ஃபால்ஸ் ஏரியால வந்து விளையும் போது, ஹை ரெயின்ஃபால்ஸ் ஏரியால விளையும் பொழுது வந்து அந்த கோகோனட் வாட்டர் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குமா. அதே மாதிரி ட்ரை அண்டு டிராஃப்ட் ஏரியால விளையும் பொழுது வந்து திக்கர் ஃபிளாஷ் இருக்கும், அதாவது உள்ளக்க வந்து வழுக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி கம்மியான வாட்டர் தான் இருக்குமா. இது வந்து ட்ரையா இருக்கக்கூடிய ஏரியால விளையும் பொழுது வெரைட்டிஸ் பாருங்க, வெரைட்டிஸ்ல நிறைய இருக்கு. இந்த ஸ்ரீலங்கால விளையக்கூடிய அந்த கோகோனட் வந்து கிங் கோகோனட் சொல்லுவாங்க. நான் செவ்வரல்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும், ஆரஞ்சு கலரா இருக்கும். மெயினா வந்து அந்த ஏரியால வந்து ட்ரிங்கிங் வாட்டராகவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது நெக்ஸ்ட் வந்து டால் வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதியில விளையக்கூடியது. இதுல அதிகப்படியான வாட்டர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த வழுக்க அப்படிங்கிறது அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம நார்மலா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. டுவார்ஃப் வெரைட்டிஸ் சொல்லக்கூடியது வந்து ஹைபிரிட் அப்படின்னா நம்மளாம் வந்து ஜெனடிக்ஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாட்டரா இருக்கும், அதே மாதிரி சாஃப்ட் ஃபிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏரியாவை பொறுத்து, அதாவது நாட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய மெச்சூரிட்டி. இப்ப ஒரு இளநீர் விளையுதுன்னா நீங்க சீக்கிரமாவே அதை அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து, அதாவது இலசா இருக்கும் போது அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அதுல நிறைய வாட்டர் இருக்கும், வைட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். இது ரொம்ப மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட தேங்காயாவே வந்து மாறி இருக்கும். அதான் வந்து சொல்றாங்க. ஜியோகிராபிக் டிஃபரன்ஸ் பார்க்கும்பொழுது இந்தியன் கோகோனட் அப்படிங்கிறது பேலன்ஸ்டு டேஸ்டா இருக்கும், மாடரேட்டா பாத்தீங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறது இருக்கும்.
இளநீர்ல நிச்சயமா ஃபேட் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேஷியால இருக்கக்கூடிய கோகோனட் பார்த்தீங்கன்னா ஹை ஆயில்டு கண்டென்ட்டா இருக்கும். இது வந்து கமர்ஷியல் கோகோனட் ஆயில் தயாரிப்பதற்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரேபியன் கோகோனட் பார்க்கும்பொழுது வந்து இது லார்ஜா இருக்கும், அதே மாதிரி இதுல மோர் ஃபைபர் இருக்கும், அதே மாதிரி அதோடைய ஓடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா வந்து திக்கா இருக்குமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் விளையக்கூடிய இடங்களை பொறுத்து ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இதுல முக்கியமா நீங்க இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த செவ்வளநீருக்கும் நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இளநீருக்கும் கலர் வந்து கண்டிப்பா வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து ஷேப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். செவ்வளநீ பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல வரும், நம்ம பச்சை இளநீ பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. டேஸ்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பா வந்து வேரி ஆகுது. இந்த செவ்வளநீர்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து வைட்டமின் சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இது எல்லாமே முக்கியமா கவனிக்க வேண்டியது. கலோரிஸ் பார்க்கும்பொழுது ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீலங்கால மட்டும்தான் செவ்வளநீ அதிகமா கிடைக்குது. தம்பிலி அப்படி மாதிரி வந்து சொல்றாங்க, தம்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் இளநீர் அப்படிங்கிறது இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, கரேபியன்ஸ் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலுமே கிடைக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா டெய்லி குடிக்கிறோம், இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறோம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். இப்ப வந்து இந்த கோகோனட் வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. செவ்வளநீர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தமிழ்நாட்டுல அவ்வளவா பயிரிடப்படுவதில்லை, ஆனா கேரளா பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல காணப்படுது, அதிகப்படியா ஸ்ரீலங்கால காணப்படுது. ரெண்டாவது வெரைட்டி பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் டால் அப்படின்னு சொல்லுவாங்க, WCT. இது வந்து உயரமான ட்ரெடிஷ்னல் வெரைட்டி. இது வந்து அதிகமா வந்து பயிரிடப்படுதுன்னு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் கோஸ்டல் டால் ECTM சொல்லுவாங்க. இது வந்து அடாப்டட் டால் வெரைட்டிஸ், அதுவும் தமிழ்நாட்டுல முக்கியமாக வந்து விளையுது. நெக்ஸ்ட் கெரா சங்கரா அப்படின்னு பார்க்கும்போது WCTக்கும் CODM சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் இடைப்பட்டது, ரெண்டுக்குமே கிராஸ், அதாவது ஹைபிரிட் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இது வந்து அதிகமா வந்து பயிரிடப்படுது, ஏன்னா இதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது விளைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கனால அதிகமா பயிரிடப்படுது. WHC 123 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகங்கள் எல்லாமே இருக்கு. இது வந்து லோக்கலா இது ஹைபிரிட் செய்யப்பட்டது. கல்பதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனை பொறுத்து வந்து வளரக்கூடிய ஒரு விஷயங்கள். எத்தோமோஜி டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, GI டேக்டு, அதாவது முக்கியமா இந்த பகுதியில தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கன்னியாகுமரி பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த இளநீர் தான் வந்து இந்த விதமான இளநீர்கள். இந்த மாதிரி வந்து நிறைய வகைகள் இருக்கு. இதை நீங்க குடிப்பதனால, கோகோனட் குடிப்பதனால உங்க ஹார்ட்டுக்கு நல்லது, அதே மாதிரி வந்து உங்க உடம்புக்கு டீஹைட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா அதை ஹைட்ரேட் பண்ணும், டைஜஷனுக்கு உதவுது, அதே மாதிரி வந்து கிட்னிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கிட்னி ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா லிமிட்டா தான் குடிக்கணும். வெயிட் லாஸ்ன்னு பார்க்கும் பொழுது வெயிட் லாஸ் பண்ணாது, ஏன்னா இதுல வந்து ஃபேட் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி லிமிட்டா குடிக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு அல்டர்னேட்டிவ் மற்ற விஷயங்களுக்கு. டயபெட்டிக்ஸ் இருக்கக்கூடியவங்களை கண்டிப்பா வந்து யோசிக்கணும். ஸ்கின், அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் இதுல இருக்குங்க, இது நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஸ்கின் அண்ட் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் இதுல நிறையவே இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் டேமேஜை வந்து குறைக்குது. அதே மாதிரி உங்க ஸ்கின் எப்பவுமே வந்து ஈரப்பதமா வச்சுட்டு நல்லா க்ளோவா வந்து மாற்றும். அதனால வந்து ரெகுலரா நீங்க கன்சியூம் பண்றது பெஸ்ட், ஆனா லிமிட்டா கன்சியூம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டேபிள் காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாட்டர் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய டோட்டல் சாலிட் கண்டென்ஸ்னா இந்த கோகோனட் வாட்டர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புரோட்டீன், ஃபேட், சுகர், பொட்டாசியம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். வைட்டமின் சி செவ்வளநீர்ல அதிகமா இருக்கு, 3.4 மில்லிகிராம்ஸ் இருக்கு, அதை வந்து பாத்துக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய நன்மைகள் என்ன, குடிக்கலாமா குடிக்க கூடாதா, யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி வந்து டேமேஜ் ஆயிருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து இதை வந்து குடிப்பது ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா சேஃப் வந்து கிடையாது. அதாவது கம்மியா வந்து குடிங்க, அது உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல